யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1இல் நாம் பார்த்து கொண்டிருப்பது கடவுளை தேடி. நேற்றைய தொடரின் தொடர்ச்சி தொடர்ந்து காணலாம். அந்த சுவாமிஜி அவரது ஊருக்கு வரும்போது தினமும் 2-3 முறை விட்டல் ராவ் அவரை சென்று தரிசிப்பார். அந்த சுவாமிஜி தன் மீது ஒரு வித்தியாசமான ஆனால் சக்திமிக்க ஈர்ப்பை ஏற்படுத்திவிட்டார் என்று ராமதாஸ் சொன்னதாக சந்திரசேகர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக கணவரை இழந்த தனது மூத்த அத்தை தன்னிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியதை ராமதாஸ் சொல்கிறார். கடவுள் பக்தி கொண்ட இந்த அத்தை தினமும் எப்போதும் கடவுள் நாமத்தை ஜபித்து கொண்டிருப்பார். அத்தையின் தாக்கம் விட்டல் ராவிடம் அதிகம் இருந்தது. விட்டலுக்கு பள்ளி படிப்பை முடித்துவிட வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லை. பதிலாக ஆசீர்வதிக்கப்பட்ட மந்த நிலையில் இருப்பதை அவர் விரும்பினார். இஷ்டப்பட்ட நேரத்தில் விரும்பிய புத்தகங்களை படிப்பது, கலையை ரசிப்பது, இயற்கையை ரசித்து சிந்திப்பது ஆகியவை அவருக்கு பிடித்தது. அவர் சுதந்திரமாக இருக்க விரும்பினார். அவருக்கு பிடிக்காத பள்ளி புத்தகங்களை படிப்பதை விட சிறந்த புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர்களின் புத்தகங்களை படிப்பதையே அவர் விரும்பினார் என்று தான் எழுதிய புத்தகத்தில் அவரது இளைய சகோதரர் சஞ்சீவ் ராவ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆங்கில இலக்கியம் படிப்பதிலோ அல்லது கலையில் ஆர்வம் செலுத்துவதிலோ பிரகாசமான எதிர்காலம் இல்லை. பின்னர் விட்டல் தனது பெற்றோரின் ஆதரவுடன் மதராஸ் வந்து அங்கு ஒரு கலைப்பள்ளியை துவங்கினார். ஆனால் 6 மாதத்தில் அதை விட்டுவிட்டு வருமாறு அவரது சகோதரர் சொல்லிவிட்டார். ஒரு நல்ல படிப்பு இருந்தால்தான் எதிர்காலத்தில் நல்லது என்றும், குடும்பம் குழந்தை என்று ஆகிவிட்டால் நல்ல வேலை என்பது இன்றியமையாதது என்றும் சொல்லிவிட்டார். சரஸ்வாட் சமூகத்தை சேர்ந்த பணக்காரர் ஒருவர் பம்பாய் விக்டோரியா ஜூப்ளி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் இடம் வாங்கித் தருவதாக சொன்னார். உடனே விட்டல் அந்த கல்லூரிக்கு விண்ணப்பித்தார். அவருக்கு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கில் இடம் கொடுக்கப்பட்டது. இந்த பாடம் தனக்கு ஆர்வமில்லாதது என்பது விட்டலுக்கு தெரியும். எனவே அவர் டெக்ஸ்டைல் பாடம் படிப்பதற்கு பதில் தனது மனதுக்கு பிடித்த தத்துவம், கதை, கவிதை புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார். ஷேக்ஸ்பியர் அவருக்கு மிகவும் பிடிக்கும். எனவே அவரது நாடகங்கள் அனைத்தையும் பாலைவனத்தில் தண்ணீருக்காக ஏங்கும் தாகம் கொண்டவனைப் போல மீண்டும் மீண்டும் படித்தார். ஒரு சமயத்தில் அவருக்கு பகுத்தறிவு தத்துவத்தில் ஆர்வம் ஏற்பட்டது. அந்த சமயங்களில் அவரது ஆரம்ப காலத்து ஆன்மீக இயக்கங்களை ஒதுக்கினார். இன்றைய சூழலை வைத்து பார்க்கையில் இதனை நம்பிக்கை சிக்கல் என்று நாம் சொல்லலாம். ஆனால் கடவுள் தனது இளம் பக்தனை தன் பக்கம் இழுத்துவிட்டார். இந்த காலகட்டத்தில்தான் விட்டல் தேசப்பற்று நிறைந்த ஞானி விவேகானந்தரை பற்றி படிக்க ஆரம்பித்தார். அவரது புத்தகங்கள் விட்டலின் மனதில் மறு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. மற்றொரு தேசப்பற்று ஞானியான ராமதீர்த்தரையும் படிக்க ஆரம்பித்தார் விட்டல். யோகிராம் சுரத்குமாரும் ராமதீர்த்தரால் கவரப்பட்டவர். விவேகானந்தர் மற்றும் ராமதீர்த்தரின் தாக்கத்தால் மீண்டும் அவர் ஆன்மீக பாதைக்கு வந்தார். அதனால்தான் பின்னாளில் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த நம்பிக்கை சிக்கலில் சிக்கிக்கொண்டவர்கள் ராமதாசிடம் உதவி கோரி வந்தபோது, அவர்களை பலர் தன்னம்பிக்கை இழக்க வைத்தபோது தன்னிடம் உதவி கோரி வந்தவர்களின் நிலையை நன்கு புரிந்து கொண்டு அவர்களிடம் பேசி அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடிந்தது. விட்டல் 3 ஆண்டு டெக்ஸ்டைல் படிப்பை முடிப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்னால் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. இந்த சம்பவம்தான்
அவரை அவருக்கான இறுதியான அழைப்பு திசையில் காலடி எடுத்து வைக்க வைத்தது. விட்டலின் உயிர்த்தோழன் வாதிராஜ் மிகவும் உடல்நலம் குன்றி மரணப்படுக்கையில் இருந்தார். அப்போது வாதிராஜின் அருகிலேயே விட்டல் இருந்தார். விட்டலின் கண் எதிரிலேயே வாதிராஜ் மரணமடைந்தார். வாதிராஜின் மரணம் விட்டலிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. யோகிராம் சுரத்குமாருக்கு எப்படி அவரால் தற்செயலாக மரணமடைந்த பறவையின் இறப்பு அவரிடம் மாற்றத்தை உண்டு செய்தது போல, வாழ்க்கையின் நிலையாமை குறித்து உணர்த்தியது போல, குழந்தைத்தனத்தை அவர் இழந்தது போல, வாதிராஜின் மரணம் விட்டலிடம் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவரது குழந்தைத்தனம் காணாமல் போனது. வாதிராஜின் மரணத்தின் போது தனது நிலை எப்படி இருந்தது என்பது பற்றி ராமதாஸ் பின்னர் சொன்னதாக பி. சந்திரசேகர் சொல்கிறார். ஒரு குழந்தை தனது தாயை இழந்துவிட்டால் எப்படி கதறுமோ அப்படி அவர் கதறினார். 2 நாட்களுக்கு ராமதாஸ் தனது நண்பனை நினைத்து அழுதார். இந்த சோகமான சம்பவம் இந்த பொருள் சார்ந்த உலகில் வாழ்க்கையில் உயர்ந்த குறிக்கோள் மற்றும் இலட்சியங்கள் குறித்த அவரது எண்ணத்தில் கருத்தில் ஒரு வேறுபட்ட அணுகுமுறையை ஏற்படுத்தியது. இந்த சோகத்தோடையே விட்டல் தனது டெக்ஸ்டைல் படிப்பை முடித்து பட்டமும் பெற்றார். அடுத்து அவரது சகோதரர் சீதாராவின் கீழ் சென்னையில் அவரது கைத்தறி துணி ஆலையில் பணிக்குச் சேர்ந்தார். இதன் தொடர்ச்சியை நாளை தொடர்ந்து காணலாம்.